வாழ்வு வையதும் வாழ்வு வையதும் தன்னுடைய துணை மகளிர் இந்த பயிற்சியில் 2வது அமர்வு தொடங்குகிறோம். அதில் விவாத வேலை அப்படின்னா சண்டை போடுறது, அதுக்கு பரிமாற்றம். ஏன்னா நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனால் இதில் நம்ம சிந்தனையில் சொன்ன மாதிரி எந்த நிலையில் ஒருத்தங்க சொல்கிறாங்களோ ஒரு விஷயத்த அந்த நிலையிலிருந்து அவங்க சொல்லக்கூடிய நிலையிலிருந்து நம்ம அறிவு நிலையில் உயரணும்னா மன அலைச்சல் வேகம் குறையணும். ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. சரியா? மன அலைச்சல் வேகம் குறைய குறைய அறிவு நிலை கூட்டிகிட்டே இருக்கும். அந்த அறிவு நிலையில் நின்று அவங்களாம் சிந்திச்சுட்டாங்க. அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடை தான் இப்போ நமக்கு வெளிப்படுத்த போகிறாங்க. இதில் பக்தி மார்க்கமே ஞான மார்க்கமே அப்படின்னா பொதுவாக அவங்க சொல்லலை, மகளிருக்கு உகந்தது, அவ்வளோதான். மகளிருக்கு பக்தி மார்க்கமா ஞான மார்க்கமா? புரியுதானே? 9 நாள் பொழு வச்சு நல்ல சாமி கும்பிட நல்லா தான் இருக்குது. ஆனால் 10வது நாள் ஒரு மூச்சு விடுறோம் பாருங்க, தெரியும் நான் படிச்சுட்டு அழிப்பா அழியாத போகிறேன் அப்பா அப்படின்னு இருக்குது. அதனால எது உகந்தது, மகளிருக்கு உகந்தது பக்தியா ஞான மார்க்கமாங்கிறது தான். இதில் 2மே தேவையா தேவையில்லாத நம்ம கேட்டு தான் சொல்ல முடியும். இதில் முதல்ல பக்தி மார்க்கமேங்கிறதுல சொல்கிறதுக்காக அருட்செல்வு சேது மீனாட்சி அம்மா அவர்கள் தான் இருக்காங்க. ஒருத்தங்க ஏன்னா அதுதான் மெயினாக தெரியும். அதனால ஒருத்தங்களுக்கு 5 நிமிடம், அப்புறம் 4வது நிமிடம் வரும்போது பெல் அடித்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும், முடிக்கிற நிலைக்கு அப்படியே திறன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கிறதுலாம் பெருசு இல்லை, முடிக்கிறது தான் திறமை. அதனால அந்த தன்மையை வளர்த்துட்டோன்னா ரொம்ப சிறப்பாக எங்கே வேணாலும் நம்ம பேசலாங்க. அப்புறம் நம்முடைய தத்துவங்கள் ஏதாவது ஒரு நிலையில் மனவளக்கலை போயிட்டே இருக்கணும். ஔவையார் சொன்ன மாதிரி போதுவது ஒளியே. அதனால் மனவளக்கலையினுடைய அந்த தன்மையை அதிகப்படுத்துவதற்கு, அந்த குவாலிட்டி அதிகப்படுத்துவதற்கு தான் இந்த மாதிரி விவாதம் வேணும். சொன்னனாலே நம்மளுடைய சிந்தனையில் அது ஓடிட்டே இருக்கும் போல. ஒவ்வொருத்தராக பேர் போட்டே இருந்தாங்க, அந்த குரூப்பில் நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அந்த சிந்தனையை இன்னும் அதிகமாக வளர்ப்பதற்கு இந்த மாதிரி நடத்துவது உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது முதல்ல பக்தி மார்க்கமே என்று சொல்வதற்கு அருட்செல்வி சேது மீனாட்சி அம்மா அவர்களை நினைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த கருத்தரங்களுக்கு நடுவராக வீட்டிற்கும் பேராசிரியர் இந்திரா அம்மா அவர்களை வரவேற்கிறேன். என்னுடன் பேச்சாளர்கள் அவர்களை வரவேற்கிறேன். மகளிர் மன்றத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க, அது மிகவும் சந்தோஷம். ஆடியன்ஸுக்கு கச்சேரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தப்பாக இருந்தாலும் தப்பாக இல்லாட்டாலும் ஏன் கை தட்டுங்க தயவு செய்து. நான் என்னுடைய ஏடி ஃபேக்டர், என் நியூரான் ஃபேக்டர், நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு வாரமாக சில புக்ஸுகளை ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுவும் தகவல்கள் இந்த நம்மளையே இந்த கருத்தரங்குக்கு சூட்சமாக மகிழ்ச்சி வேதாந்த மகிழ்ச்சி அவர்களை வழங்கி என்னுடைய கருத்துக்களை பயிரிடுகிறேன். மகளிருக்கு உகந்தது பக்தி மார்க்கமா ஞான மார்க்கமா என்பான் தலைப்பு. நான் பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறேன். உலகில் மனிதனுக்கு பிறப்பு, வளர்ச்சி, முதிர்ச்சி என்பது இயற்கை விஷயம். தனிமனிதனாக வாழ்வது அறிவு. இதனால் மூளையில் வாழ்வதற்கு குடும்பம் மிக மிக இன்றியமையாதது. ஆண் பெண் இருவருக்கும் சமமாக பொறுப்பு இருந்தாலும் கருவுறுவதும் குழந்தை பெறுவதும் இவையெல்லாம் இறையின் நிலையால் மகளிருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மகளிருக்கு தான் குழந்தை பெற்றதிலிருந்து அவர்களை வயதுக்கு ஏற்றவாறு ஒழுக்கம், ஈகை, கடமை, இறை வழிபாடு என்பனவற்றை சிறு பிராயத்தில் இருந்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுப்பதற்கு மகளிருக்கு பக்தி மார்க்கம் சால சிறந்தது. அவர்களை சமுதாயத்தில் சிறந்த பிரதையாக ஆக்குவதற்கு தாயின் தலையாய கடமை. அதுக்கு மகளிருக்கு உடல்
அறிவின் ஒளி அறத்தின் வழி அன்பின் பெருக்கு ஆனந்த வாழ்வு வாழ மகனுக்கு உகந்தது பக்தி மார்க்கம். இறையுணர்வும் அம்மா சொன்னாங்க, இறை அண்ணன் உன்னுடைய மனதிலே இறைவன் இருக்கிறான் என்று காலையில் எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம பக்தி மார்க்கத்தை தான் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இறையுணர்வு அப்படி சொல்லிக்கல, அது வந்து தீர்ப்பு இருக்கும். பட் இறை உணர்வு நம்மளுக்கு ஆண் பெண் யார் பக்தினா, உதாரணத்திற்கு ஒரு கோவிலில் பூஜை, ஒரு விழாக்கள் எல்லாம் எடுத்து பண்ணால் மகளிர் தான் 80-90% இருக்காங்க. கோவில் திருவிழா இப்போ சமீபத்தில் மகளிர்கிட்ட நிறைய பூஜை திருவிழாக்கள் அர்ச்சனை விளக்கு பூஜை அந்த பூஜை முருகன் கோவிலுக்கு போனாலும் சரி, அம்மா சக்தி கோவிலுக்கு போனாலும் சரி, பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்கள் போகும்போது தனது குழந்தைகளையும் அழைச்சி கொண்டு போகிறாங்க. அதனால குட்டீஸாக இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு பக்தி மார்க்க சமுதாயம் இது பிரகாரம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு முகமுறைக்கு பக்தி மார்க்கம் இன்னும் சொல்ல போனால் இதுதான் என்ற முக்கியமான வாழ்க்கை கலையை போதனைகளால் சாதனைகளால் கற்று அறிவாட்டி தரத்தை ஆபீஸில் பேசிட்டே இருக்காங்க. அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டு வாழ்க்கையில் தானும் சிறந்து மற்றவர்களை சிறப்பாக வாழ வைத்து நலமும் வளமும் நிறைவு வர பக்தி மார்க்கம் பெண்களுக்கு உயர்ந்தது. ஒழுக்கம், நல்ல வழி, இறை வழிபாட்டை கற்றுக் கொடுக்கவும் பண்பாட்டை குழந்தைகளுக்கு சிறு பிரயாணத்திலிருந்தே சொல்லிவிடவும் பக்தி மகளிருக்கு உகந்தது பக்தி மார்க்கம். இன்னும் சொல்ல போனால் மீரா மகிழ்ச்சி அவர்களே ஆரம்ப காலத்தில் விளையாட்டு நிகழ்ச்சி புதுசு போட்டு படித்ததில் எனக்கு தெரிந்த விளையாட்டு நிகழ்ச்சி சுற்றி வந்துதான் பக்தி என்ன என்பதை வெவ்வேறு பாதைகளாக இருந்தாலும் இறையை உணரும் நிலையை மகிழ்ச்சி அவர்கள் கற்றுக் கொடுத்த தெரிந்து கொண்டார். பதிவு பதிவாக இருக்கிறது புஸ்தகங்கள். மீரா பக்தியினால் தான் கண்ணனை அடைந்தார். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டார். தன் பக்தியினால் தான் இறந்த கணவனை மீட்டவனும் சத்தியவான் சாதித்து. மார்க்கண்டேயர் பக்தியினால் யமனை வென்றான். அரக்க குலத்தில் பிறந்து இருந்தாலும் கருவில் திருவிளையார் என்பதற்கு பிரகலாதன் நாராயணன் சிறந்த பக்தனான். அவ்வை பாட்டி பாரதியார் பக்தியில் குறைந்தவர்களா? அவ்வை பாட்டி தன் பக்தியினால் ஞானம் பெற்றார். மகரிஷி அவர்களுமே சிறுவயதில் இறைபக்தி இருந்ததனால் கடவுள் யார் என்று அறிந்து கொண்ட கடவுள் யார் என்ற தத்துவத்தை விளக்கி கொடுத்தார். பக்தி இல்லாமல் ஞானம் பெற முடியாது. இறைநிலை உணர்ந்து அடைவதற்கு 2 வழிகள், பக்தி மார்க்கம் அந்த ஞான மார்க்கம். சக்தி இல்லையே சிவம் இல்லை, பக்தி இல்லையே ஞானம் இல்லை. பெண்கள் இறையை உணர அடைய பக்தி மார்க்கமே சிறந்தது. பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமும் வெவ்வேறு பாதைகளாக இருந்தாலும் சேரும் இடம் இறை இல்லைதான். ஆனால் இன்றைய தலைப்பு பக்தி மார்க்கம் பெண்களுக்கு உகந்ததாக இருப்பதால் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல திருத்தமான குழந்தைகளை கொண்டு வர முடியும். அந்த இதெல்லாம் நம்ம மனவளங்களை மகிழ்ச்சி அவர்கள் பதிந்திருக்கிறார்கள். நிறைய புக்ஸ் நாங்கள் தெரிந்த அளவில் படித்திருக்கிறேன். இத்துடன் நான் என்னுடைய சுற்றுரையை முடித்துவிட்டேன். மிகச்சிறப்பு. கரெக்டாக முடிச்சிட்டாங்க அப்படிங்களா? அதான் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதனால முடிச்சிட்டாங்க. வாழ்வாளர்கள் அந்த விழிப்பு நிலையில் இருந்து அவங்க பேச போயிட்டு அதை கரெக்டாக முடிக்க முடியுது. அவங்க சொன்னது பக்தி தான் அப்படிங்கிறது. அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, குழந்தைகளுக்கு ஈஸியாக பக்தி மார்க்கத்தை செலுத்துறதுக்கு அறவாழ்க்கை ஒழுக்கம் கடமையை கொண்டு போகிறதுக்கு பெண்களால் முடியும். அந்த கூடிய வழி பக்தி மார்க்கம்னு சொல்லியிருக்காங்க. வாழ்வாளர்கள் அடுத்தது ஞான மார்க்கம். ஏன்னா ஒரே பக்திங்கிறது அப்புறம் நமக்கு எது புரியும். அதனால் ஞான மார்க்கமே என்பது தலைப்பு. மகளிருக்கு உகந்தது ஞான மார்க்கமேங்கிறத அருட்செல்வி வனிதா சிவகுமார் அவர்கள் மார்க்கமே கேட்டார். ஆமாம் நாம் அதை தானே இருக்கிறோம் என்ன அப்படின்னு தோணுதா இல்லையா? நம்ம எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஞான மார்க்கத்தை
அப்படிங்கிறது ஒரு உணர்வு பக்தியை விட மேலே வந்து நிற்குது. இப்போ அடுத்தது பக்தி மார்க்கமே சொல்றதுக்கு அருள்தி தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு உகந்தது பக்தி மார்க்கம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மனவள கலைக்கு உகந்தது எது அப்படின்னு அந்த டாபிக்குள்ளேயே வரல. அதனால நம்ம வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அந்த எல்லா நிலைகளையும் விட்டுட்டு சாதாரண குடும்ப பெண்களாக பிராக்டிக்கலாக நம்ம கொஞ்சம் பேசணும். சரிங்களா? சரி, முதல்ல இருந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வருவோம். முதல்ல தியானத்தை எடுத்துருவோம். கூட்டு குடும்பத்தில் வந்து தியானம் பண்ணணும் இல்லை. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு அந்த மூத்த மருமக தியானத்தில் உட்கார்ந்தா அவங்க வீட்டில் இருக்க மாமியார் கணவர்லாம் என்ன சொல்லுவாங்க? இது என்ன காலையில எழுந்து உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கு, வாசல் வலிக்கிறதுல இருந்து டிஃபன் பண்ண வரைக்கும் இது யாருடைய வேலை அப்படின்னு பிரச்சனை வரும். அதே நேரம் அந்த பெண்ணை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சமையல் ரூம்ல போனா என்ன சொல்லுவாங்க? பக்தி மாறும். சரிங்களா? பக்தியில திகழ்ந்து இவ வீடே இந்த விளக்கேற்றதுனால லட்சுமி கடாட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தியானத்துல வந்து சிறந்தது எது? தியானத்துல வந்து நம்ம சிறந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம மனதுக்குள்ளே எடுத்து அந்த அம்மா விளக்கேற்றிட்டு அவங்க பாட்டு கிச்சன்ல போய் வேலை பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து உடற்பயிற்சி எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி எடுத்துக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா தனியாக நம்ம எந்த உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்துல வந்து நம்மளோட வாழ்வியலுடைய தொடர்புடையதாக இருந்தது. என்ன, காலையில் எழுந்திரிச்சு மாடுகண்ணை பார்ப்பாங்க, வாசலை கழிச்சுட்டு மாடுகண்ணை பார்ப்பாங்க, நெல் அவிப்பாங்க. அதிகாலையிலே நெல் அவிப்பாங்க. அந்த நெல்லை அவிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரியே எடுத்து மாடியில் கொண்டு போட்டு ஆலாட்டுதல்னு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் தெரியுமா இன்னும் தெரியல. ஆலாட்டுதல் அதெல்லாம் ஒரு பயிற்சி தான். கீழே தான் அடுப்பு இருக்கும், உட்காந்து எண்ணிப்பாங்க. ஒரு கடுகு எடுக்கிறனால எண்ணிக்கணும், உட்காந்து எண்ணிப்பாங்க. அதே மாதிரி பொருட்களை தயிர், மோர், வெண்ணெயில என்ன செஞ்சிருப்பாங்க? உரியில வச்சிருப்பாங்க. உரியில இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கவங்க என்ன செய்யணும்? உந்தி எடுக்கணும், இல்லைன்னா ஒரு ஸ்டூல் போட்டு எடுக்கணும். அப்போ அந்த உந்தி எடுக்கிறதுல என்ன பயிற்சியெல்லாம் வந்துருக்குங்கிறத நீங்க கவனிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வாழ்வியலோடையே நமக்கு அந்த காலத்து பெண்களுக்கு உடற்பயிற்சி இருந்தது. அதனால உடற்பயிற்சிங்கிறது பக்தி மார்க்கத்தில் இருக்க பெண்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? மூணாவது வந்து உணவில் ஒழுங்கு. உணவில் ஒழுங்குங்கும் போது கேலண்டர் பார்த்தீங்கன்னா மாதத்துல 10-15 நாள் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, சஷ்டி எல்லாம் இருக்கு. அந்த நாட்கள் எல்லாம் பெண்கள் வந்து கண்டிப்பா விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்குதுங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஃபுல் டேவும் இருக்கலாம், ஆஃப் டேவும் இருக்கலாம், இல்ல சாத்வீக உணவுகளை சாப்பிட்டும் உணவுல ஒழுங்கா இருந்துக்கலாம். அந்த உணவுல அவங்க கரெக்டா இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களோட உள் உறுப்புகள்லாம் வேலை பார்த்து மறுநாள் கழிவு நீக்கம் ஏற்கிறதுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஸோ உணவில் ஒழுங்குங்கிறதும் அவங்களோட இதில் வந்தது. அடுத்தது வந்து செயல்விளைவு தத்துவம். விதி வழி வந்தவன் வாழ்க்கை அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இது எது மறைமுகமா இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த செயல்விளைவு தத்துவம் தான் இந்த மறைமுகமா இருக்கு. இந்த வாசகத்தை சொல்லி சொல்லி தான் பெண்கள்லாம் வந்து பக்தி மார்க்கத்தில் திகழ்ந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மேல ஒரு சுப்ரீம் பவர் இருக்கு, கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், கடவுள் தூணிலும் இருப்பான் தூம்பிலும் இருப்பான்ங்கிற ஒரு தாட்டை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து தவறுதல் செய்யும் போது ஒரு பயம் வரும். கடவுள் பார்த்துட்டு இருப்பான், கடவுள் பார்த்துட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போது கண்டிப்பா நல்ல செயல் செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், கெட்ட செயல் செஞ்சா நமக்கு கெட்டது நடக்குங்கிற ஒரு பயம் உணர்வோட இருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு க்ரோசரி ஷாப், ஒரு மளிகை கடையில ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து சாயங்காலம் வராங்க. வந்த உடனே நான் 100 ரூபாய்க்கு சாமான் வாங்கினேன், 70 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், நீங்க 40 ரூபாய் தந்துட்டீங்க, 30 ரூபாய் தரதுக்கு பதிலாக நான் காலையிலும் உங்களை தேடி வந்தேன், நீங்க இல்லை, இப்போ நான் 2வது தடவையாக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ அவர் நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு சொன்னோன்னா அவங்க சொன்ன வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ இந்த 10 ரூபாயை கொடுக்கறதுக்காக நீங்க 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தீங்க? ஆமா, எங்க அப்பா என்னை சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்துருக்காங்க, அடுத்தவங்களோட பைசா ஒரு பைசா கூட நீங்க வச்சுக்க கூடாது, அது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க, அதனால நான் அந்த 10 ரூபாயை கொடுக்க வந்தேன். உடனே இவர் என்ன பண்ணாரோ 100 ரூபாய் எடுத்துட்டு அவரோட நண்பர்னா
பாவம் தானே, அப்போ அந்த செயலுக்கு விலகி அவங்களோட சந்ததிகளை பாதிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 13 லட்சம் பெற்ற பெண்மணி அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்த பெண்மணி. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம ஒரு செயல் நல்லது செஞ்சோம்னா அந்த அம்மா 2 நாள் முன்னாடி 10 ரூபா கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு எப்படி வந்துட்டு பாருங்க. அதனால அது செயல்முறை தத்துவங்கிறது நம்ம பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையோட இருக்கு. அது மாதிரி எண்ணம். இப்போ பக்தி மார்க்கத்தில் வந்து தீ மிதிப்பாங்க, அழுகு குத்தி விடுவாங்க, இந்த முதுகுல தூக்கு போட்டுலாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அப்போ சாட்டடி வாங்குவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தீ மிதிக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, பூக்குழி மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பூக்குழி மிதிக்கிறதுக்கு போது அவங்க என்னைக்கு அந்த பூக்குழி மிதிக்கிறதுக்கு மாலை போட்டாங்களோ அன்னையில இருந்து என்ன அம்மா காப்பாற்றுவா, அம்பாள் என்னை காப்பாற்றுவாள், எனக்கு ஒன்றும் ஆகாது. அடுப்படியில ஒரு சின்ன தீங்காயம் பட்டோம்னா அந்த கொப்புள ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும். ஆனா அந்த பூக்குழியில மிதிச்சுட்டு வரவங்க காலில் ஒரு புண்ணால் படுதா, காரணம் அவங்களுடைய வலிமையான எண்ணம். ஆரம்பத்திலே போட்டுக்கிறாங்க, எண்ணத்தை போட்டுக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் நடக்காது, எனக்கு ஒரு பொண்ணு கூட வராது, என்ன அம்பாள் காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு வலிமையான எண்ணம். ஸோ அந்த அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்களையும் அந்த எண்ணத்தை வலிமையாக போட்டு எண்ணத்தையும் ஈடுபடுகிறாங்க. அடுத்தது காந்த ஆற்றல். காந்த ஆற்றல் கோவில் பிரகாரம், உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் எல்லாம் சுற்றி வரும். அதில் என்ன இருக்கு, பிரகாரம் தீபாத்திரை பார்க்குறோம், எல்லாத்துலேயும் காந்த ஆற்றல் இருக்கு. நம்ம அந்த காந்த ஆற்றலை நம்ம வாங்கிக்கிறோம். கோவிலுக்குள்ள போயிட்டு வரதுனால நமக்கு காந்த சக்தி கிடைக்கும். உள்ள போயிட்டு வந்தோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருதா, கோயில் போயிட்டு வந்தோம் ஒரு மன நிம்மதி கிடைக்குதா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா காந்த ஆற்றல் நம்ம உடலுக்குள்ள சேர்க்கிறதுனா இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம சரி, நான் கடைசி இறுதியாக சொல்லி ஒரு இது முடிக்கிறேன். விவேகானந்தர் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த ஒரு கிறிஸ்தவர், ஒரு முஸ்லீம், ஒரு சமணர் எல்லாரும் போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்களா, அது விவேகானந்தர் கேட்கலாம், என்னுடைய மதம் தான் சிறந்தது, என்னுடைய குரான் தான் மேலே இருக்கும், முதல்ல இருக்கும் அப்படின்னாங்களாம் முஸ்லீம். அப்போ கிறிஸ்தவர் சொன்னாராம், எங்களுடைய பைபிள் தான் மேலே இருக்கும் அப்படின்னா. சமணர் அப்படி அவங்களுடைய மத நூல்களை அவங்கவுங்க எங்களுக்கு தான் மேலே இருக்கும், முதன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் அமைதியாக கேட்டுட்டு இருந்தாராம். அமைதியாக கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன ஐயா நீங்கள் ஒன்றுமே பேசலை அப்படின்னு. இல்லை, இதுக்கு ஆணிவேல் வந்து பகவத்கீதை எங்களுக்கு அடியில தான் இருக்கும், ஆனால் அவ்வளவுக்கு ஆணிவேல் அதுதான். அதே மாதிரி எந்த மார்க்கமாக இருந்தாலும் அடிப்படை பக்தி மார்க்கம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். பக்தி மார்க்கம் கோயிலுக்கு போகலாம். ஆனால் அதெல்லாம் ஓகே. நான் அதுக்கு முன்னாடிலாம் சொன்னாங்க பாருங்க, அதை கேட்டாலே உடம்பு நடுங்குது. ஏன்னா நானும் நெல்லை வச்சுருக்கேன், எங்கள் அம்மா கூட சேர்ந்து. அது நான் அப்புறம் அவங்க சொல்லுவாங்களா, அள்ளி போய் மேலே போட்டு அது நாங்கள் இருந்துட்டு மாடியில் ஒரு பெரிய தொடமாக இருக்கும், அதுலேயே நெல்லை பூரா கீழே தருவோம். எங்கள் அண்ணன் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பான். எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு சண்டை நடக்கும். எனக்கு கீழே இருந்து பிடிக்கிறது யாருக்கு மேலே ரொம்ப வேலை. அதை அப்படியே தள்ளி விடுறது எவ்வளோ வேலை தெரியுமா, அது தூரம் கூட்டி அது ஒழியே கீழே தள்ளணும், சாத்தி அள்ளி கீழே வர வேண்டாம், கொண்டு வந்து இங்கேருந்து மேலே தான் கொண்டு போகணும். அதனால அவங்க சொன்னதையெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு நினைச்சாலே மேலெல்லாம் வைக்கணும். வாழ்க வளமுடன். இப்போ அடுத்தது வந்து ஞான மார்க்கமே அப்படிங்கிறதுல வந்து அருள்நிதி மலர் சிந்துஜா அவர்கள் சிந்துஜா அவர்கள் இப்போ வந்து ஞான மார்க்கமேங்கிறதுல அவங்கள பாருங்க, இதுதான் அப்படிங்கிறது வந்து நான் பல தடவை சொல்லணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது வந்து பக்தி மார்க்கமே. ஏன்னா பக்தி ஞானம் ரெண்டு கேட்டு கடைசியில் தான் சொல்ல முடியும்ல, ஒருத்தரோட இதை வச்சே சொல்ல முடியாது. பக்தி மார்க்கமே இதில் நிறைவாக பேசுகிறவங்க அருட்செல்வி தான் அவங்க, பரவாயில்ல, அருட்செல்வி விஜயராணி அம்மா அவர்கள். வாழ்வளம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க குருவாளர் குருவை. அவன் பெயரை சொல்லி அவனே செய், அதன் விளை புகழை அவனிடம் அர்ப்பணம் செய். எவன் எதை செய்தாலும் அவன் அறிவான், அதன் தரத்தினை கண்டு பலன் தருவான். கண்ணன் பலன் தருவான். கண்ணன் சொன்னதென கீர்த்தகிலே அதை கருத்தில் கொள். என்னாலும் வாழ்விலே அதை கருத்தில் கொள். என்னாலும் வாழ்விலே. பேரன்புடையோர் அனைவருக்கும்
எனது அன்பான வணக்கம். எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் பக்தி மார்க்கமே மகளிருக்கு உகந்தது. ஆம், பக்தி மார்க்கம் மகளிருக்கு முதலில் அடுப்பங்கரையில் ஆரம்பிக்கிறது. எப்படி என்றால், நாம் உணவு இறையன்போடு சமைக்கும் பொழுது அந்த உணவானது நமக்கு பிரசாதமாகிறது அல்லவா? ஆலயம் தொழுவது சாலமும் என்பது அவையின் கூற்று. நம் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடும் போது நமது ஐம்புலன்களும் இயக்கப்படுகிறது. எப்படி என்றால், நமது கண்கள் இறைவனை காண்கிறது, நமது செவி மணி ஓசையை கேட்கிறது, நமது மூக்கு நல்ல வாசனைகளை உகர்கிறது, நமது வாய் இறைவனின் திரு மந்திரத்தை உச்சரிப்பதனால் நமது ஐம்புலன்களும் பலனடைகிறது. நாம் கோவிலில் புரகாரத்தை வரப்படும் பொழுது அந்த கல்லினுடைய வெப்பமானது நமது உடலில் உள்ள அக்குப்பஞ்சர் பாயிண்ட்களை சரி செய்கிறது. அது மட்டுமின்றி நாம் கொடிமரத்தை வணங்குகிறோம் அல்லவா? அந்த கொடிமரத்தை பார்த்து வணங்கும் போது அதில் உள்ள 33 அடைவுகளும் நமது முதுகு தண்டுவடத்தில் உள்ள 33 டிஸ்க் பாயிண்ட்களை சரியான நிலையில் வைக்கிறது. இப்படியாக ஆன்மீகமும் அறிவியலும் இணைகிறது. மந்திரம் என்பது மனத்தின் திறம். நம் மனத்தினில் கவலைகளோ துன்பங்களோ நம் உடல் சோர்வுகளையோ மந்திரத்தின் மூலம் சரி செய்யலாம். சிந்தூராருண விக்ரஹாம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌனி ஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவஷோருகாம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் படிக்கும்போது நமது நுரையீரலானது விரிவடைந்து இந்த நுரையீரல் பலத்தை பெறுகிறது. நமது நமக்கு பக்தியின் ஒரு சிறந்த வழிகாட்டி நிறைய பேர் இருக்கிறார்கள். நமக்கு அருளினார் என்ன செய்தார் என்றால், அவர் விளை மாடுகளிடம் சென்று ஒரு நோயால் அவதிப்பட்ட பொழுது முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு அந்த நோயை நீக்கி அவருக்கு திருப்புகளை ஏற்றுவதற்கு உதவி செய்கிறார். நாம் பக்தியில் நம் குடும்ப பெண்கள் முதலில் பக்தியை கடைபிடிக்கும் பொழுது அந்த குடும்பமே சுபிட்சமாகிறது. அது மட்டுமின்றி அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல பழக்க வழக்கங்களோடும் இருப்பதற்கு உதவி புரிகிறது. நாம் மட்டுமின்றி நமது குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே பக்தி மார்க்கத்தை கற்பித்துக் கொடுத்து நல்ல பழக்க வழக்கத்தோடு அவர்களை அறநெறியோடு வளர்க்க வேண்டும். நாம் தியானம் என்பது நாம் இறைவனின் ஒரு வழிபாடு. அந்த தியானம் தீவிரமடைவது தவமாகிறது. தவத்தின் பரிபூரண முடிவே முக்தியாகும். இன்றைய யுகத்தில் நிறைய பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். அதனால் அவர்கள் பூஜையை எடுத்து அதிக நேரம் செய்ய முடிவதில்லை. அப்பொழுது ஒரு நம் காந்த பெரியவரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் 2 வரி மந்திரத்தை கூறினார். ஹரிநாராயண துருக நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரா. இந்த 2 வரி மந்திரத்தை அலுவலகத்திற்கு பயணிக்கும் போதோ ஓய்வு நேரத்தில் உச்சரிப்பதால் ஒரு பூஜை செய்வதற்குரிய பலனை பெறலாம். நாம் பற்று என்பதை முற்றிலுமாக நீக்க முடியாது, பற்றிலிருந்து வர முடியாது. நம் கர்ம நிலையை யோக நிலையாக மாற்றுவதும் கடினம். நம் தியானம் செய்வதால் நம்முடைய உடலையும் மனதையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடிகிறது. அதனால் நாம் பக்தி மார்க்கத்தில் தியானத்தை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமின்றி
சொன்னது போல் ஆண்டாள் கிருஷ்ணன் மேல் பக்தி கொண்டார், மீரா பக்தி கொண்டார். அதுபோல் துடுக்க நாச்சியார் என்பவர் கிருஷ்ணன் மீது பக்தி கொண்டார். இதுபோல் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நம் பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து அறநெறியோடு வாழ்வோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளங்கள், வாழ்க வளம். உரைக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நிறைய பாடம் மந்திரங்களாம் சொல்லிட்டு பக்தி மார்க்கம் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது ஞான மார்க்கம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு தான் 3 பேர் அடிச்சுட்டாங்க. எங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அம்மா, விடவே மாட்டேங்க. அதே அவங்களுக்கு மட்டும் ஞான மார்க்கத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க. நீங்கள் நான் முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டாங்க. நம்ம இப்ப தீர்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமிஜி சொன்னதுதான், அவங்க சொன்னது எல்லாமே சாமிஜி சொன்னதுதான். காய் இல்லாமல் கனி இல்லை. ஆனா கனிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து காய்க்கு அது தன்மை வராது. மாங்காயை பயன்படுத்துறோம்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும்? மாங்காயை பயன்படுத்த ஊறுகாய் கூட என்னெல்லாம் வேணும்? நம்ம சமையல வச்சே பேசுவோமே, நம்ம ஞான பெண்கள் தான். ஆனா ஞானம்னா நம்ம எல்லாமே பயன்படுத்துற பொருளை வச்சு பேசுவோமே. மாங்காய் ஊறுகாய் கூட என்னெல்லாம் வேணும் கேட்டா, முதல்ல நறுக்கு கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். வேணுமா வேண்டாமா? அப்ப உங்களுக்கு கட் பண்ண தெரியாதுன்னு என்னை பற்றி கேட்காதீங்க, சரியா? இப்போ அதை கட் பண்ணிட்டு அது கூட என்னெல்லாம் சேர்மான சேர்த்தா தான் மாங்காய் என்ன பண்ணலாம்? சில பேர் சொல்லுவாங்க மாங்காய் அப்படியே சாப்பிடலாம், பல்லு விழுந்துரும் இல்லை, சரியா? இப்போ ஊறுகாய் சேர்த்து சாப்பிடணும்னா மாங்காய்க்கு புறப்பொருளோட துணை இருந்தால் தான் மாங்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மாம்பழம் என்ன பண்ணுவீங்க? அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். பக்தி மார்க்கம் என்பது இன்னொரு உப பொருளின் துணையுடன் நம்மிடம் வருவதும் நாம் பயன்படுத்துவதும். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு அது அவசியம். நமக்கு தான் மாம்பழம் எது மாங்காய் எது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு இங்கே இருந்தாலும் போய் மாம்பழத்தை போய் ஒரு காரப்பொடியை தொட்டு சாப்பிட்டா இந்த உலகம் ஏற்றுக்குமா? நம்மள நாங்களே முதல்ல சொல்லுவோம், உனக்கு அறிவு இருக்கா? மாம்பழத்தை அப்படியே தின்னு தொலை, அதுக்கு ஏன் போய் நீ கொடிய தொடுறேன்னு நாங்கள் தான் சொல்லிக்கிறோம். சாமி சொன்னது என்ன கேட்டா, இந்த கனியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அது ஏற்கனவே ஒரு காலத்தில் காயாக இருந்தால் தான் வர முடியும். ஆக காயாக அப்படியே அனுபவிப்பது என்பது பக்தி மார்க்கம். அதை கனிவாக இருக்கிறவரை என்ன வேணும் சொல்லுங்க? பொறுமை வேணும். அப்புறம் அது கனியாக மாறுவதற்குரிய நம்பிக்கை வேணும். அப்ப இது கனியாக மாறுவதற்குரிய நம்பிக்கையும் பொறுமையும் எங்க வரும்னா மதி தன்னை தெளிவு செய்தாதான் வரும். அதுதான் அறிவின் தெளிவு ஞான மார்க்கம். அப்ப பக்தி மார்க்கம் வேண்டாமான்னு கேட்டா, காய் இல்லையே கனி இல்லை என்றால் கனி எங்கிருந்து வந்தது? காயிலிருந்து தான் வந்தது. நான் மாங்காயெல்லாம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா சாப்பிட்டுக்கோங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஆனா மாம்பழம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு அனுபவம் மாங்காய் ஊறுகாயில கிடைக்குமான்னு கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது அப்படி இல்லை. ஆனா மாங்காய் ஊறுகாய் நமக்கு தேவைப்படுது, சில நேரம் சாப்பிட்றதுக்கு வேணும்ல. உடனே விட்டுட்டு நம்ம இங்க வர முடியுமான சாமிஜி அப்படி சொல்லலை. அவர் சொன்னது என்ன கேட்டா, எந்த ஒரு நிலையிலும் அவர் சொல்றாரு காந்த தத்துவம். அவங்க அழகா சொன்னாங்க, அம்மா கோயில் பூரா நம்ம தத்துவம் தான் சொன்ன மாதிரி சொன்னாங்கல்ல. அங்கே போனா காந்தத்தை நம்ம வாங்கலாம், காந்தத்தை வாங்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அம்மா வந்து பாட்டு பண்ணாங்கல்ல, என்ன சொன்னாங்க அப்படின்னா இது குறை கிடையாது. அவங்க சொன்னாங்க இல்லை, சிவம் சிவம் சொல்லிட்டே வந்தாங்க. லலிதா சகஸ்ரநாமத்துல 7 சக்கரங்களையும் சொல்லியிருக்காங்க. 7 சக்கரங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பராசக்தி மன்றம் போனீங்கன்னா அங்கே வந்து பராசக்தி மன்றத்தில் போய் நான் பேசுறதுக்காக போனேன். எங்கன்னா லோயர் டேம் மேலே காரையாரில் பேசும்போது என்ன, நாங்கள் ஒரு கோயிலில் போய் என் கையில் குங்குமத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணி கேட்டேன். சும்மாவது அர்ச்சனை பண்ண சொல்ல நீங்களும் பார்த்துருக்கு அம்மன் மாதிரியே இருக்கீங்க வேற என்ன சொன்னாங்க. அவட கடவுளுடைய சிலை மாதிரியே நம்ம ஆக்கிட்டாங்கன்னு நான் குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறேன். அதில் துரியம் வருது, துரியாதீனம் வருது. அர்ச்சனை பண்ணவங்களுக்கு தெரியும், துரியம் வந்து துரியாதீனம் அப்படி ஒன்றுனா வருது. ஆனால் அந்த சொற்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் நான் அர்ச்சனை பண்ணும்போது எனக்கு தெரியுது, ஓ இது தலைச்சியே சொல்கிறாங்க, இது துரியாயுதம் அது சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்கல்ல, ஆலயம் தொழுவது சலம் என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதே
தேவையோ அது இருந்தால் தான் மறுபடியும் மேலே கொண்டு வர முடியுங்கிறதுனால தான். அது என்ன கொண்டு வரும் அப்படிங்கிறது கேட்டால் பக்தி மார்க்கம் ஒழுக்கத்தை, பக்தி மார்க்கம் என்ன தரும் கேட்டீங்கன்னா கடைபிடிப்பதற்கு உண்டான ஒரு மனோபலம் தருவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பயத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் புறப்பொருளோடு சார்ந்து இருப்பது பக்தி மார்க்கம். அது தேவையான்னு கேட்டால் ஒரு வயது வரையிலும் புரியாத நிலை வரையிலும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவது பக்தி மார்க்கம். எப்படி இருக்கிறார், இறைநிலை எப்படி இருக்கிறது என்பதை நம்மிடம் கொண்டு வந்து உணர்த்துவது ஞான மார்க்கம். இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் பண்ணிட்டே வர்றோம். ஆனால் ஒரு ஏஜ் வரும்போது தான் நமக்கு இந்த ஞானம், அது குறிப்பாக நம்ம எல்லாருமே ஞான பெண்களாக தான் இருக்கிறோம். அதுலேயே தான் தீர்ப்பு வந்துருச்சு. அப்புறம் வேற என்ன தீர்ப்பு சொல்ல முடியும்? யாராவது இங்கே கூடியிருக்கும் மத்தி பெண்களே அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, ஞான பெண்களே ஏன் சொல்கிறாங்க? பெண்ணுக்குள் ஞானம் வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசனே நமக்குள்ளே ஞானத்தை வச்சா கூட இந்த சமூகம் நமக்கு அந்த ஞானத்தின் அங்கீகாரத்தை கொடுத்தாங்க கொடுக்கல. எப்படி கொடுக்கல? யாரையும் பார்ப்போமா? எல்லாம் சொன்னாங்கல்ல, திருமூலர், சிவவாக்கிய, தாய்மான சுவாமிகள் எல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க. எத்தனையோ ஆண்கள் வந்து வீட்டை விட்டு சன்னியாசம் அதெல்லாம் போனாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சாங்க? யோகி, துறவி, ஞானி வச்சாங்களா? பேர் எல்லாம் யார் கொடுத்தாங்க? ஆண்களுக்கு தான். பெண்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே இல்லை. ஆனால் வேதாந்தி மகர்ஷியை பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை பேரையும் ஞானிகளாக மாற்றிருக்கிறார். பிரம்ம ஞானி சொல்லிட்டு ஆண் பிரம்ம ஞானி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல, பொதுவாக கொடுத்தாரு பாருங்க. பிரம்ம ஞானி கொடுத்தாரா இல்லையா? அருள்நிதி அப்படின்னா பாகுபாடு இல்லாமல் இருப்பது ஞான மார்க்கமே. பக்தி என்பது அடிப்படை தேவை. அது இல்லைன்னா இன்னும் அறம் ஆடாது. இன்னும் அறத்தில் நம்ம ரோட்டில் கூட நடக்க முடியாது. காலையில் 7:50க்கு நான் கல்லடைக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். காலையிலே ஒருத்தர் வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கிறார், நல்ல டீசெண்டாக இருக்கிறார், கலராக இருக்கிறார். பாரியில் வந்துருக்காரா பாம்பேல வந்துருக்காரா தெரியாது. ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டு கீழே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டு அவரோட செய்தியை பாருங்க, மனநிலை சரியில்லை. கையை எல்லா பஸ் இருந்து வருது, வேன் இருந்து கையை காட்டிகிட்டே இருக்கிறார். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டு மனுஷன் சரியில்லை. இப்போ சரியில்லை அப்படின்னா அப்போ மனசு சரியில்லை, மனநிலையில் அவர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்க. இந்த பஸ் ஏன் வருது, எங்கே கூட என்ன ஏது, ஒவ்வொரு பஸ் ஏன் நிறுத்துறது கூட இல்லை. எங்கள் பூரா சும்மா வேணும், காலேஜ் வேணும் நிறுத்திட்டு இதில் ஏறதுன்னு என்னை பார்த்து சொல்கிறாரு. பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க சொல்லு, நம்மள ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு என்னமோ தோணிட்டு இந்த அம்மா அப்படி எடுத்து நிறுத்திட்டு இருக்கு, போங்களேன் இதில் போங்க இதில் போங்க, நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி. இப்போ சாதாரணமாக சராசரி நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பய உணர்வு வரும்ல. ஆனால் எனக்கு பய உணர்வு இல்லை. ஏன்னா அறிவின் தெளிவு நமக்கு என்ன பண்ணிட முடியும்? அப்புறம் அவனை ரெண்டு வாழ்த்துறேன். இந்த வாழ்த்து என்பது என்ன கேட்டீங்கன்னா மனோபடமும் அறிவின் தெளிவும் இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு திடீர்னு இப்படி ஆகிட்டேன்னு வாழ்த்தும் மனப்பக்குவம் அறிவின் தெளிவு இருந்தால் வரும். இப்போ பத்தி வளர்ப்புகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ கடவுளை என்னை காப்பாற்றிடு. ஏன்னா இன்னொன்றை சார்ந்து இருக்கிறதுனால நம்ம யாரை கூப்பிடுவோம்? எங்கேயோ இருக்கிறா நினச்சிட்டு ஒருத்தரை கூப்பிட்டுட்டே இருக்கிற பாருங்க. சாமிஜி அழகா இருந்தார். அந்த பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். காந்த தத்துவம் உலகினில் பரவிவிட்டால், அந்த காந்த தத்துவம் மட்டும் உலகினில் பரவிவிட்டால் கடவுள் ரகசியம் வெட்ட வெளியாகும் சொல்றார். கடவுளை பற்றி ஒரு ரகசியம் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டா வரமாட்டேங்காரு, கூப்பிட்டா வரமாட்டேங்காருன்னு சொல்லிட்டே இருக்கிற பாருங்க. அந்த கடவுளை பற்றிய ரகசியம் வெட்ட வெளியாகும். 3வது வரி சொல்றாரு, மாந்தர் உலகில் எந்த குழுக்களிலும், இந்த மாந்தரோட உலகத்துல ஏதோ எல்லா குழுக்களும் இருக்கிறாங்கல்ல, நான் இங்கே போறேன், இங்கே வரேன், இது பண்றேன், அதை பண்ற குழுக்களா இருக்கிறாங்கல்ல, இறைவனை பற்றியே பேசுறதுக்கான ஒரு குழுக்கள் இருக்காங்க. மாந்தர் உலகில் எந்த குழுக்களிலும் 2 விஷயத்தை பின்னால வச்சுட்டு பேசுவாங்க தெய்வத்தை. ஒன்று மதம், இன்னொன்று பக்தி. சொல்றாரு, மதம் பக்தி என்ற திரை மறைவிற்கு பின்னால் என்று இறைவனை சொல்லுவதை விட்டு விட்டு வெளியில் வாருங்கள் சொல்றாரு. ஏன் அப்படி வெளியில வரணும் அப்படின்னு கேட்டா, ஒரு மரபில் நின்று அதை சார்ந்தே சொல்றீங்க. இந்த பாரு, நீ திருடுன உன்னை கடவுள் கண்ணை குத்துவான். ஏங்க நீ திருடுன நான் உன்னைய குடிக்க மாட்டேன். நீ திருடுனா உன்னுடைய திருடு உன்னை இன்னொருத்தன் ஏமாத்துவான். செயல்களில் தத்துவம் அழகா சொன்னாங்கல்ல, அது இறைநீதி தானே. இவரிடம் ஏற்படும் மாற்றம் அப்படியே சுத்திட்டு வந்து வர
நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வேதம், புராணம், பொய் கதைகள் சொல்லி சாந்தமேடும் சத்தியத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு சலிப்பில்லாமல் உணவு உண்டு. ஏன்னா அதை பற்றி பேசுகிறவங்க சலிப்பில்லாமல் சாப்பிடுவாங்களாம். நவராத்திரியில் தினம் என்ன சாப்பிடுவாங்க கேட்டா ஸ்பெஷலாக நிறைய பேர் வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சோண்டு இருக்கும். கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா எனக்கு நைட்டு சாப்பாடே அதுதான். என் மருமகன் தான் சொல்லி கொடுக்குறாரு. என்ன கேட்டால் நாள்தோறும் இன்னொரு புறப்பொருளை வழிபாடு செய்வதன் மூலமாக மகிழ்ச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய என்ன கேட்டீங்கன்னா அதிகமான இன்னைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், நான் யூடியூப்பை பாரு, அதை பாரு, இதை பாரு, அப்புறம் கலரை எல்லாம் பண்ணி சொன்னால் வேண்டாம நான் மறுப்பு இல்லை. ஆனால் சாமி சொல்றாரு, எத்தனை நாள் இந்த திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு இருக்க போகிறீர்கள்? கொஞ்சம் வெளியில் வந்தால் புறப்பொருளின் துணை இல்லாமல் நம்முடைய அறிவின் தெளிவில் நாம் வாழும்பொழுது நம்மிடம் ஒரு எவ்வளவு பெரிய சங்கடம் வந்தாலும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்தாலும் மனசு அப்படியே ஒரே மாதிரியா இருக்கும். ஒரே மாதிரியா இருக்கும். அப்படி ஒரே மாதிரியாக சலனமற்ற நிலையில் இருக்கக்கூடிய உறுதியை தருவது காரணம் தெரிந்தால். அப்போ ஒரு மந்திரம் நான் சொல்றேன் அப்படின்னா எங்க அப்பா கூட சேர்த்து மந்திரம் படிப்பேன், போட்டி போட்டு படிப்பேன். எங்க அப்பா வேலையை விட்டு வரதுக்குள்ள அந்த மந்திரத்தை படிச்சு முடிச்சு எங்க அப்பாட சாயங்காலம் ஒப்பி பெருக்கள் 2 பேரும் சேர்ந்து மந்திரம் படிப்போம். ஆனா ஒரு மந்திரத்துக்கு கூட விளக்கம் தெரியாது. ஏன் விளக்கம் தெரியலன்னு கேட்டா எங்க அப்பாவுக்கு தெரியல. எங்க அப்பா சொன்னது மந்திரம் சொல்றேன், நீங்க சொல்லி உனக்கு நல்லது, அவ்வளவுதான். இந்த ராசிக்கு நல்லது, அந்த ராசிக்கு நல்லதுப்பா மந்திரம் என்னிடம் வந்தது. ஆனா அதற்கு அர்த்தமே தெரியாம சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல சரசரணம் அது எல்லாமே இருந்தாலும் அதற்குரிய அந்த சொற்றொடர்களை சரியானபடி உச்சரிக்கும் பொழுது நம்மிடம் ஏற்படக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் மாற்றம் அலையியக்க தத்துவத்தின்படிதான் நடக்கிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்ப நாம என்ன பண்றோம் கேட்டா எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்கு பக்தி மார்க்கம். காரணம் தெரிந்து காரியம் செய்வோம் அவங்க சொன்ன மாதிரி. அப்ப நாம ஏன் தவம் செய்யணும் அப்படின்னு கேட்டா வினையை அளிப்பதற்கான சீக்கிரமான பாதை தவம். அப்ப பக்தி மார்க்கம் அது டவுன் பஸ்ல ஏறி விடிய பயணம் போகும். எத்தனை மாசம்னு தெரியல, அடுத்த ஆள் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல, நம்மளுக்கு விடியலாம் போட போறான்னா எனக்கு தெரியலன்னா டவுன் பஸ்ல போற தப்பு கிடையாதுங்க. ஆனா சரியான இடத்துல ஏறணும், சரியான இடத்துல ஏறணும், அவ்வளவுதான். அக்கா தவறு கிடையாது. மெதுவான பிரயாணம், பிரயாணம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் ஞானம் அடைந்தவர்கள் எவ்வளவு லிஸ்ட் காமிச்சாங்க பாருங்க. ஆனால் அது மெதுவான பிரயாணம், போராட்டத்துக்குரிய பிரயாணமா இருக்கும். ஆனால் ஞான மார்க்கம் என்பது ஈஸியா போயிடலாம், தெளிவான பயணமாக இருக்கும். அதனால ஏதோ ஒன்று திரைக்கு பின்னால் யார் வேணுமானாலும் இருக்கட்டும், நமக்கு திரைக்கு பின்னால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நாம் அனைவருமே ஞான பெண்களாக இருப்பதால். நான் வந்து ஸ்ரீலங்கா போனேன், நீங்களாம் மறந்துடக்கூடாது, நான் மறுபடியும் அதை நினைவுபடுத்துறேன். அங்க எதுக்கு போனேன்னு கேட்டீங்கன்னா உலக பொது அறிவியல் சமயம் இப்படி ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னை டிக்கெட் கூட வர சொல்லி அதுதான் கேட்டாங்க, கல்யாணத்தை நடத்தி வச்சு உடனே போயிருவீங்களா, 1 மாசம் இருப்பீங்களான்னு சொன்னேன். இல்லைன்னா 1 மாசம் இருக்கிறேன், நீங்களும் காசு செலவு பண்ணி டிக்கெட் போட்டீங்க நான் வரேன். அவர் வந்து மாப்பா இருக்கிறார்ல, அவர் துணை பேராசிரியர், அவர் ஐயர் பிராமி. அந்த பொண்ணு கிறிஸ்டின் பாருங்க, அவங்க 2 பேருக்கு 2 மதம். அவங்க மாப்பிள்ளையோட அம்மா பேராசிரியர் ஸ்ரீமதி அவங்க. இப்போ வந்து நாம உலக அறிவியல் சமயம் உள்ள போகுது அப்படின்னா மதம் கடந்து போய் நம்ம நிற்கிறோம். நீ எந்த மதமா இருந்தா என்ன, இல்லறம் நடத்துவதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. திருமணம் என்பது என்ன, சமுதாயத்தினுடைய ஒப்புதல். நாளைக்கு அந்த அம்மா குழந்தை பத்திருக்கா, இதுக்கு யார் அப்பான்னு யார் சொல்லணும்? அந்த அம்மா சொன்னா இந்த உலகம் நம்பாது, அதுக்கு 4 பேர் சாட்சி வேணும்ல, அந்த சாட்சி தான் திருமணம். அதுக்கு தான் ஊர் உலகெல்லாம் குட்டி பத்திரிக்கை அடிச்சு சாட்சினா பிறக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருமணம். வேற அதை எண்ணி பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆண் பெண் நட்பு அவ்வளவுதான். அது எங்க நடந்தாலும் குழந்தை பிறக்கும் இல்லையா? ஆனால் ஏன் அதை ஒரு மிஸ் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, நான் குருவை ஆழமாக பிடிச்சதுனால, நான் குருவின் நிலைப்படி தான் வாழணுங்கிறதுனால தான் உலக பொது அறிவியல் சமயங்கிறத திருமணம் ரொம்ப எனக்கு கேட்டு நான் டேரக்டர்லாம் பேசி அதுக்கப்புறம் தான் நான் போனேன். ஏன்னா சடாக்கு போய் கல்யாணம் நடத்தி வைக்க முடியாதுல்ல. அப்படி திருமணம் நடத்தி வைக்கும் போது அவங்க என்னை கேட்டாங்க, மேலே காலம்லாம் வச்சுக்கிறது கேட்டாரு, அம்மா அந்த தாரி கட்டி கொடுத்து மட்டும் நான் டபுள் அடிச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தாராளமாக அடிக்க இத்தனை காசு கொடுத்து வந்து உட்கார வச்சுருக்காங்க, அடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம தவமாக நடந்து கொடுத்து எல்லாரும் சொன்னாங்க, இப்படி ஒரு திருமணம் முதலாக இலங்கையில் நடந்திருக்குது, அதை நீங்கள் வந்து நடத்தி
இல்லை அது சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களும் இல்லை. வாழக்கூடியது அது 2 பேர் தானே. அவர் 2 பேருடைய மனநிலையில தான் மாற்றம் வரணும். நிறைய இடங்களை விட்டு போகும், நிறைய இடங்களை கருத்து பரிமாற்றம் பிரச்சனைலாம் வரத்தான் செய்யும். அப்போ அது சம்மந்தமாக எல்லாரும் பேசி முடிச்சு வாழ்த்துறை சொல்லிட்டு நான் சொன்ன ஒரே பதில் என்ன கேட்டால், 2 மதங்களுக்கு இடையில் எந்த மதமும் இல்லாத ஒரு உலக புதாரண சமயம் வந்திருக்கிறது என்றால் அது குருவுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுகிறது. அப்போ அந்த 2க்கு பின் நின்று நாம் மறைவு என்ன பண்ண வேண்டாம், நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அங்கே ஒழுக்கம் முதல்ல வேணும், கடமை வேணும், ஈகை வேணும். இந்த 3 ஏதாவது ஒரு நிலையில் சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது பக்தி. அந்த பக்தியில் என்ன இருந்து கேட்டீங்கன்னா பயம் இருக்குது. பயம் நீங்கிருச்சுன்னா பக்தி பயம் தராது. ஆனால் ஞானம் அப்படி கிடையாது. அது பயப்பட வைக்காது, தைரியத்தை கொடுக்கும். துன்பம் வருதா பார்த்துக்கலாம். பக்தி மார்க்கம் என்ன பண்ண கேட்டீங்கன்னா துன்பம் ஏன் மகளிருக்கு தான் கொடுத்துருக்காங்க, அவங்க பசங்களுக்கு கொடுக்கல. நான் பசங்களுக்கு சொன்னால் இப்போ பக்தி மார்க்கத்துக்கு தான் திருப்பி சொல்லுவேன். ஏன்னா பசங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கம் தான் அவசியம் சொல்லிடுவேன். ஆனால் அவங்க மகளிருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மகளிருக்கு அதுவும் நாம் எந்த கோயிலை தேடி வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா நிறைய திருக்கோயிலே தேடி வந்திருக்கிறோம். அப்போ ஞானம் தான் நமக்கு இன்னும் சொன்ன மாதிரி முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எனக்கும் வயிறு பசி வந்துச்சு. ஏன்னா நான் 7:35 காலையில் சாப்பிட்டது தான். வந்தோம் திருச்சி கேட்டாங்க சாப்பிட்டு போவான்னு கேட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வர்றதுக்கு இல்லை. நாவலப்பட்டின்னு ஒரு ஊர், அந்த அவர் எம்ஜிஆர் வந்த ஊர் தான் கண்டிக்கிட்டேங்க. உடனே அங்கே போய் கிளாஸ்லாம் நடத்திட்டு வந்தவுடனே ஒரு டாக்டர் தான் கிளினிக்கில் மாடி கொடுத்துருக்குறாரு, ஏசி கொடுத்துருக்குறாரு. நாங்கள் அங்கே தான் தங்கியிருக்கோம், பயிற்சி எடுக்கிறோம், பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சி எல்லாமே எடுத்துக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், நான் மனவளக்கலைக்கு வந்ததுடைய அனுபவ உரை ஒரு ஆசிரியர் பயிற்சி முடிஞ்சதை சொல்லுவோம்ல. அப்போ அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த டாக்டர், யோகானந்தர் பேர், கொஞ்சம் ஏஜ் ஆனவர் தான். அவர் ரொம்ப ஃபேமஸ், சர்ஜரி அவர் நல்லா பண்ணுவார். அதில் டாக்டர் அவர் சொன்னார், நான் ஏன் மனவளக்கலைக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் அவர்கிட்ட வந்தார். வந்தவர் சொன்னார், நான் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன், இறந்து போயிடுவேன்னு சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவேன்னு சொன்ன உடனே இவரால் நம்ப முடியலையா. ஏன்னா இவரோட விஞ்ஞான அறிவு, இது மருத்துவ அறிவு இருந்து அவர் ஃபுல் செக்அப் சொல்லிட்டாராம். இவர் எப்படி சாகுன்னு நான் பார்க்குறேன், ப்ரெஷர் பாரு கரெக்டாக இருக்குது, ஹார்ட்டை பாரு கரெக்டாக இருக்குது, சுகரை பாரு சரியாக இருக்குது, ஆக அவருக்கு உடம்புல அவ்வளவு சரியாக இருக்கும். அப்போ இவர் சொன்னாரா, உங்களுக்கு மனசு கெட்டு போச்சு, நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை தான் போய் பார்க்கணும், உங்களுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் சொன்னாரா, மனசு எனக்கு நல்லா தான் இருக்குது, ஏதாவது ஒரு மருத்துவரை பார்த்து கொஞ்சம் நேரம் நான் சாக போகிறேங்கிற உண்மையை சொல்லணுன்னு தான் வந்திருக்கேன், நான் நோயினால் சாகலை. அவர் சொன்னாரா, நான் நோயினால் சாகலை, நான் வந்து உயிரை விட போகிறேங்கிறது எனக்கு உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்தில் உயிர் போகும்போது பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பைத்தியம் முடிப்பட்டார். அப்புறம் அவர் தெளிவாக எல்லாத்தையும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வாசலில் போய் திரும்புகிறாராம் கிளினிக்கில். தமிழுக்கு உயிர் போயிட்டு உயிர் போன உடனே இவர் அப்போ தான் சிந்திக்கிறாரு, இந்த மருத்துவம் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்பணும்ட்டு. அப்போ தான் மனவளக்கலைக்குள்ள வரும்போது தான் அவர் சொல்கிறாரு, வினை கருமையத்தில் இருந்து என்னென்ன வேலை செய்யுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கருமைய தத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் ஏன் எடுத்து போனார், எந்த அளவுக்கு அவர் இன்ட்யூஷன் அந்த உள்ளுணர்வு கூட தன்னை இணைச்சிக்கிறதுனால அவருக்கு மரணம் கூட அவர் சொன்ன மாதிரி இப்போ தான் நடப்போது இருந்தால் இப்போ அப்படி நடந்து கைலாசம் போகிறான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் தான் உண்மையிலே நடந்து கைலாசம் போயிருக்காரு. அப்புறம் தான் அவர் மனவளக்கலை மேலே வந்து பயிற்சி எடுத்து நிறைய கேள்விகள் இருக்கு, அங்கே இல்லாத ஒரு விடை இங்கே கிடைச்சதுன்னு சொன்னார். அது மாதிரி தான் நமக்கெல்லாம் இறையாற்றல் என ஒன்று உண்டு என்பது பொதுவான கருத்து. அது பக்தி மார்க்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான மார்க்கத்திலும் சொல்லப்பட்டிருந்தால் இறைவன் மறுப்பு கொள்கை என்பது எங்குமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கும் மனதை சரியாக வைத்துக் கொள்வதற்கும் மனித நேயத்தை அன்பின் மூலமாக வளர்த்துக் கொள்வதற்குமாக இருப்பதுதான் பக்தி பிளஸ் ஞானம் என்று சொல்லி நிறைவு செய்திருக்கிறான். வாழ்வு வளமுடன்.